கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால இந்த டியூப்ஸ் எல்லாமே நல்ல டிஸ்டன்ட் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு சிஸ்ட் அளவுக்கு பெருசாகும். ஈவன் ஒரு 2 மில்லிமீட்டர் சைஸ் டியூப் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் சைஸ் அளவுக்கு ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்ங்கிற அளவுக்கு கூட வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி டியூப்ஸ் டேமேஜ் ஆகி அது பெருசா இருந்துச்சுன்னா ஸோ அந்த டியூப்ஸை கண்டிப்பா நாம ரிமூவ் பண்ணணும். ஸோ இது வந்து பிரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தடையா தான் இருக்கும். இன்னொரு டியூப்ஸ் நார்மலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தா கூட இந்த மாதிரி உள்ள ஹைட்ரோசால்ஃபிக்ஸ் டியூப்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல வந்து நம்மளுக்கு நிறைய கெமிக்கல்ஸ்னால நிறைய ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். நம்மளுக்கு நார்மலா இந்த டியூப்ஸ் வந்து யூட்ரஸ்குள்ள ஒரு சின்ன கனெக்ஷன் ஆஸ்டியா மூலமா இருக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்டியா மூலமா யூட்ரஸ்குள்ள ட்ரிக்கிள் ஆயிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, சப்போஸ் அவங்க அந்த லேடி வந்து இன்னொரு டியூப் மூலமா பிரெக்னென்ட் ஆனா கூட, அதாவது அந்த எம்பிரியோஸ் வந்து யூட்ரஸ்குள்ள டெபாசிட் ஆனா கூட இந்த ஃப்ளூயிட் வந்து அந்த எம்பிரியோஸை புஷ் பண்ணிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும், இம்ப்ளான்டேஷன் ஒரு மேஜர் இஷ்யூவாவே இருக்கு. ஸோ அதனால இது மாதிரி ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருந்துச்சுன்னா 100% நம்ம லாப்ரோஸ்கோப் மூலமா அந்த டியூப்ஸை ரிமூவ் பண்ணாதான் அட்லீஸ்ட் நார்மல் டியூப் இன்னொரு சைட்ல இருந்தா கூட அது மூலமா அவங்க பிரெக்னென்ட் ஆக சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ இதனாலதான் நம்ம பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸை ஆரம்ப காலத்திலே ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் மூலமா அதை கிளியர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மற்ற ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த இன்ஃபர்டிலிட்டி, மற்றபடி சிவியர் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அதுல இருந்து ஆர் ஆப்சஸ் அது மாதிரி வராம நம்ம பாதுகாத்துக்கலாம். மாஸ்டர் செக்அப் பண்ணப்போ எங்களுக்கு தெரிஞ்சிச்சு யூட்ரஸில் வந்துட்டு பேட் செல்ஸ் இருக்கிறது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப துவைச்சிட்டோம். எனக்கு இது பீரியட்ஸ் நின்று 7 இயர்ஸ் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தேன். மாஸ்டர் செக்கப்பில் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களேன்ட்டுன்னு. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணலைன்னா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு கேன்சர் ஃபார்ம் ஆக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்குறது பேசுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்துட்டு இருந்தப்போ என்னோட 2வது மக ஷிரின் வந்து நெட்டில் பார்த்து இவங்க மோலாராஜ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கம்மா லேப்ராஸ்கோப்பு, நம்ம அங்கே போய் கன்சல்ட் பண்ணலான்னு சொல்லி அப்புறம் அது அண்ணா நகர் இங்கே ஃபார்ம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் மாலாராஜ் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அவங்க பேசுனதுலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு இமீடியட்டாக ஃபியூ டேஸ்லேயே நாங்கள் வந்து ஆப்ரேஷன் ஃபிட் பண்ணி லேப்ராஸ்கோப் மூலமாக ரொம்ப அழகாக ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவங்களோட அணுகுமுறை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கவனிப்பு, அன்பாக பார்த்துக்கிட்டது, ஹாஸ்பிட்டல் ரூம்ஸு, நீட்னஸ்ஸு எல்லாமே வெரி குட். அது என்ன சொல்கிறது தெரியல, ரொம்பவே தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் அதுவும் உமன்ஸ்க்காக இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. அதனால நாங்கள் வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் ஆண்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. அதனால் துணை இல்லை, நான் 2 பொண்ணோடு நான் இங்கே வந்தேன். எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்து பக்கத்துணையாக இருந்து எல்லாரும் நல்லா இது பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 1 டே தான் இருந்தேன். 2nd டே வீட்டுக்கு போயிட்டேன். இந்த ஆப்ரேஷன் பண்ணி 4 months ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்கேன் நான். எதுக்கு இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இது ஆர்டினரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு அலட்சியமா விட்டுறாங்க. பட் அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல கட்டுப்படுத்தலைன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அது பிரச்சனைகள் கொடுக்கும். அதாவது அடோலசன்ட் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்டிலிட்டி ஒரு மேஜர் இஷ்யூவாகவே இருக்குது. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஏஜ்ல அவங்களுக்கு இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு பிற்காலத்துல கேன்சர் வர சான்சஸ் நிறைய இருக்கும். சப்போஸ் இதோட அவேர்னஸ் நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஈஸியா தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹைஜீன். 100% during menstruation and after that hygiene கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். பிளஸ் மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஏர்லி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் 100% ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். பிற்காலத்தில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து அவங்க தன்னை சேவ் பண்ணிக்கலாம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. குழந்தையின்மைக்கான காரணங்களை அறிந்து அதற்கான நவீன சிகிச்சைகளான IUI, IVF, ICSI,
கருக்குழாய் நுண்ணறுவை சிகிச்சை, ஹிஸ்டோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, லேசர் ஹேச்சிங் போன்ற நவீன மருத்துவ முறைகள் மூலம் நீங்களும் ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ் 65 ஆர் பிளாக், அண்ணா நகர், சென்னை 6,40,000. ஃபோன் 04426262666. மொபைல் 9952992618. இமெயில் drmallaraj@firmhospitals.com. மருத்துவ உலகம்